Taste the Daily. புரட்சித் தலைவி இதய தெய்வம் அம்மாவின் 77வது பிறந்த நாள் மற்றும் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியின் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் புறவழிச்சாலையில் 126 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்டமான கொடி கம்பத்தில் 600 சதுர அடி பரப்பளவு கொண்ட கழக கொடியினை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஏற்றி வைத்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், தொடர்பான முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? வணக்கம் வருண். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் புரட்சித் தலைவி இதய தெய்வம் ஜெயலலிதா அவர்களுடைய 77வது பிறந்த நாளை முன்னிட்டும் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களது 71வது பிறந்த நாளை முன்னிட்டும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் புறவழிச்சாலை, அதாவது 126 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்டமான கொடி கம்பத்தில் 600 சதுர அடி பரப்பளவு கொண்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வர்ணங்களில் மத்தியிலே பேரறிஞர் அண்ணாவினுடைய முத்திரை பதித்த அந்த கொடியினை கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய திருக்கரங்களால், அதாவது ரிமோட் மூலமாக தொடங்கி வைத்திருக்கிறார். கழகத்துடைய கொடி பட்டொளி வீசி பறந்து கொண்டிருக்கிறது. அந்த பிரம்மாண்டமான காட்சியினை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக, முதலமைச்சராக, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 2.5 கோடி தொண்டர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக வாழ்ந்து மறைந்த மக்கள் மனங்களில் நீங்காத புகழோடு நிலைபெற்றிருக்கக்கூடிய புரட்சி தலைவி இதய தெய்வம் ஜெயலலிதாவுடைய 77வது பிறந்த நாளை முன்னிட்டும் 2.5 கோடி தொண்டர்களின் பாதுகாவலராக, விவசாயிகளினுடைய காவல் தெய்வமாக, குடிமராமத்து நாயகனாக, ஏழைகளினுடைய பங்காளராக, இன்றைக்கு தமிழகத்தினுடைய 2026 முதல்வராக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் எழுச்சி பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய 71வது பிறந்த நாளை முன்னிட்டும் தமிழகத்திலேயே, அதாவது பிரம்மாண்டமாக 3வது நிகழ்வாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்திலே ஏற்கனவே இதே போன்று பிரம்மாண்டமான கொடி ஏற்றப்பட்டது. தொடர்ந்து உளுந்தூர்பேட்டை அந்த பகுதியிலே பிரம்மாண்டமான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடி ஏற்றப்பட்டது. இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் புறவழிச்சாலையில் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அந்த 3 வண்ணங்களை கொண்ட அந்த கொடியினை 126 அடி உயரம் கொண்ட கம்பத்திலே 600 சதுர அடி பரப்பளவு கொண்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடியினை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார். அவருடைய பொற்கலங்களால் அந்த கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது. வானிலிருந்து மழைகளை தூவுகிற வருண பகவானை போல அந்த கொடியிலே இருந்து மலர்கள் ஆசீர்வதித்திருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எனக்கு பின்னாலும் பல நூற்றாண்டுகள் வாழும் என்று சொன்னார் புரட்சி தலைவி இதய தெய்வம் ஜெயலலிதா. அதையும் கடந்து இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவர் இதய தெய்வம் புரட்சி தலைவர் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் 1000 ஆண்டுகள் ஆனாலும் எனக்கு பின்னாலும் இந்த இயக்கம் நிலை பெற்று இருக்கும் என்று தெரிவித்தார். அதனுடைய அடிப்படையிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த இயக்கம் 2.5 கோடி தொண்டர்களால் கட்டமைக்கப்பட்ட மாபெரும் இயக்கம் என்பதை இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரிலே திரண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுடைய கூட்டம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் மக்களால் நிலைபெற்றுக் கொண்டிருக்கும் என்பதை காட்டிக் கொண்டிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருடைய திருக்கரங்களால் 126 அடி உயரம் கொண்ட அந்த கம்பத்திலே, அதாவது 600 சதுர அடி பரப்பளவு கொண்ட அந்த கொடியில் ஏற்றப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு, விவசாயிகளுக்கு, நெசவாளர்களுக்கு, அதே போன்று மீனவர்களுக்கு, அடித்தட்டு மக்கள் ஏற்றம் பெறுவதற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இலவச மிக்சி, கிரைண்டர், கறவை மாடுகள், ஆடுகள், கோழிகள், இன்னும் பல திட்டங்கள், அதாவது ஊனமுற்றோருக்கு 3 சக்கர வாகனம், இஸ்தி பெட்டிகள், அதே போன்று தையல் இயந்திரங்கள், இப்படி பல்வேறுபட்ட நலத்திட்டங்களை மக்களுக்காக வாரி வாரி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வழங்கி இருக்கிறது. ஒவ்வொரு பிறந்த நாளையும் மக்களோடு மக்களாக கொண்டாட வேண்டும். ஏழை எளிய மக்களுக்கு அவர்களுக்கு தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக அந்த பிறந்த நாள் அமைய வேண்டும் என்பதுதான் அதிமுகவுடைய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆக இருக்கட்டும், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மறைந்த ஜெயலலிதாவுடைய எண்ணமாக இருக்கட்டும். இன்றைக்கு அதிமுகவை கட்டி காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமிகளாக இருக்கட்டும், தனது பிறந்த நாளை உற்சாகமாக கொண்டாடுவதை விட ஏழை எளிய மக்களோடு ஏற்றம் பெறுவதற்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாட வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது.
அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு 5371 பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் திறந்திருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் மத்தியிலே அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய திருக்கரங்களால் வழங்கவிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் சேலத்திலே இருந்து புறப்பட்டு சாலை மார்க்கமாக கள்ளக்குறிச்சி திருக்கோவிலூர் புறவழிச்சாலைக்கு வந்து அங்கே பிரம்மாண்டமான முறையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாக இடத்திலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 126 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்டமான அந்த கொடி கம்பத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடியை ஏற்றி வைத்திருக்கிறார். அதிமுகவினுடைய வரலாற்று வெற்றியை பறைசாற்றும் விதமாக அந்த கொடி பட்டொலி வீசி பறந்து கொண்டிருக்கிறது.